கோயிலில் ஆலயத்தில் மணி அடிக்கிறாங்களே, அது தொடர்பான விஷயம் என்ன, சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஒரு 1000 1500 வருஷத்துக்கு முன்னாடி சுமாராக நான் புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன். யாருமே கோயிலுக்குள்ளே வந்து தரிசனம் பண்ணுறதில்ல. யதி, ராஜா, குருக்கள், அரசு அதிகாரிகள் இவா தான் கோயிலுக்குள்ளே வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாள். அப்போ அனைவருக்கும் சாமி கும்பிடணுமோ இல்லையோ, அனைவருக்கும் அந்த அனுகிரகம் போய் சேரணுமோ இல்லையோ, அதுக்காக என்ன பண்ணுவான்னா ஆலயத்தில் மகாகண்டான்னு இருக்கும், பெரிய மணி. அதை அடித்தா உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தான இறைவனுக்கு பூசனை நடக்கிறது என்பது பொருள். அப்படி பூசனை நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சின்றால் அந்த காலத்தில் ஒரு 1000 1500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த காலத்தில் இந்த ஆலய மணி சப்தம் கேட்டால் எல்லாருமே அப்படியே அந்தந்த இடத்துலையே கைகால் அலம்பிண்டு கைகூப்பி அந்த ஒலி வந்த திசையை நோக்கி இறைவனை உள்ளத்துக்குள்ளே வணங்கி கொள்வார்கள். அந்த கோபுரத்தை பார்த்து ஒலி வந்த திசையை வணங்குவார்கள். அந்த ஒலி வரத அந்த ஒலி எதுக்கு அடிக்கிறா அப்படின்னா இறைவனுக்கு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது, இறைவன் அருள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவிப்பது தான் ஆலயமணி. அப்படி எல்லாருமே இருந்த இடத்துல இருந்தே சாமி கும்பிடுறது, அதுதான் ஒளியினுடைய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கைமணின்னு ஒன்று வச்சுருப்பா. அந்த மணியை வந்து ஒரு தட்டை தட்டுறது, 3 தட்டை தட்டுறது, ஆவாகன நேரத்தில் தட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் ஆகமங்கள் பல்வேறு விதமாக பேசுறது மணி அடிக்கிறத பற்றி. அதில் இறைவனை எழுந்தருள செய்வதற்கு அடிப்படையானது மணி. எல்லா தேவதைக்குமே காதால கேட்குற ஒலி ஒரு வடிவமாக இருக்குது, எல்லா தேவதைக்குமே கண்ணால் பார்க்குற ஒலி ஒரு வடிவமாக இருக்குது. இப்போ ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கோம், அதை பெயிண்டால் வரைஞ்சிருக்கோம். அப்போ அந்த தேகம் அந்த ஒரு தேவதையை வரைகிறோம்னு வச்சுங்க, அந்த தேவதைக்கு உண்டான கை கால் இந்த பாகங்கள்லாம் எப்படி அந்த வண்ணத்தினால வரைகிறோமோ, இல்லை ஒரு கருங்கல்ல சிலை வெடிக்கிறா, இப்போ கை கால்லாம் கருங்கல்லையே உருவாயிருக்கோ, அந்த மாதிரி தேவதையினுடைய சொரூபம் உண்மையா காதால கேட்கிற ஒளி வடிவம். அதனால அந்த ஒளியை ஒலிக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொன்னும் சொல்றா, அனைத்து தேவர்களின் வருகையை அறிவிப்பது. ஒரு இடத்துல தேவதை வருது அப்படின்னா, இப்போ ராஜா வந்தா ஆனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொன்னான். ஆனை வர்றத அந்த அது போட்டுக்கிற மணி முன்னாடி வருது, சரி யானை வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி மணி ஓசையை கொண்டு இறைவனின் வரவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது ஆகமம். அப்போ மந்திரங்கள் ஒளி வடிவமா இருக்கு. அந்த ஒளி வடிவத்தை சூட்டுவதனால மணியை மிக சிறப்பா சொல்லியிருக்கா. அந்த மணி ஒரு தடவை மந்திரம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொனியில அதை அடிச்சோம்னா அந்த தேவதை அங்கே ஆவிர்வமாகும். அந்த ஒளி அலையிலேருந்தே அவளுக்கு அந்த வடிவம் உருவாகும். அந்த ஆவிர்வமானது நமக்கு நல்ல சூழலை உருவாக்கும், நமக்கு எதிர் சூழலை அழிக்கும். அவ்வளவு வல்லமை இருக்கு இந்த ஒளிக்கு. அதனால தான் முன்னோர்கள் மணி அடித்தார்கள்.